நீங்க எல்லாரும் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிடுறேன், அப்புறம் உட்காருங்க. நீங்க தான் மென்ஷன் பண்ண போறீங்க, நானும் அதோ பண்ண போறாங்க. அடுத்தது கேள்வி உட்காருங்க, உட்காருங்க, இருங்க. நீங்க யாரும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் உண்மையில் அக்கறையோடு இருக்கிறோம் என்பதை தான் காட்டுவதற்காக பேச விரும்புறோம். அதுல மாண்புமிகு அமைச்சர் பேசின பிறகு நீங்கள் பேசினா என்ன, முன்னாடி பேசினா என்ன? இருங்க. இதே அவையில் கரூர் சம்பவம் நடந்த போது மாண்புமிகு முதலமைச்சர் முதல்ல எடுத்து இதை அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுடைய வினாக்களை நீங்க வைத்தீங்க. அப்ப அந்த சம்பவம் நடக்கிற போது அனுமதித்தீங்க, அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எதை சொல்றீங்க? மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருங்க, உட்காரு, முடிக்கட்டும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, தற்போது கிடைக்கப்பட்ட சில முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தணும். இது தற்போது கிடைக்கப்பட்ட தகவலை திரட்டி உங்கள் மூலமாக இந்த செய்தியை குறித்த தகவல்களை நான் பதிவு செய்கிறேன். கடந்த 2 நாட்களாகவே ஒரு பெரிய சம்பவம் தேசத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக நாம அதை ஃபாலோ பண்ணி சில செய்திகளை இந்த மன்றத்தில் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம்.